வணக்கம். சொல்வனத்துல நம்ம ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே நம்ம வந்து ஏஐ பத்தி ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஏஐ இந்த இந்த வாரம் போட்டிருக்கோம். அது தவிர வந்து ஸ்பெஷல் எடிஷன்ஸா சிலதெல்லாம் கிராக் 4லாம் வரப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எடிஷனை நினச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்னன்னா ஏஐ அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மாடல் ரிலீசஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் நடக்கிற காச்சாஸ் பற்றி பேசுகிறோம். நிறைய நியூஸ் ஐட்டம்ஸ்க்கு எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நடுவில் தான் வந்துட்டு நம்மளுடைய எக்ஸ்பர்ட் விவேக் சுப்ரமணியன் என்ன சொன்னார்னா, ஃபிலோசாஃபிக்கலாக நம்ம ஏஐ எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இதே மாதிரி நம்ம ரொம்ப நாளா வந்து எத்திக்கல் ஏஐக்கு காட்டணும்னு நினைச்சிருவோம். இது வந்து பிலாசபிக்கல் ஏஐயோட பிலாசபி என்ன, அதுக்குள்ள இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அது எங்களுக்கு ஓப்பானதா பட்டுச்சு. ஸோ அதனாலதான் இந்த எபிசோட். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா நீங்க வந்து ஏஐ பிலாசபிக்கல் ஜேர்னி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வித் தட் செட் வில் கெட் இன்டு தி ப்ரோக்ராம். விவேக் வாங்க, ரொம்ப நாளா மிஸ் ஆயிருச்சு, லாங் டேர்ம் நோசி. பட் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இவ்வளவு நாள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏஐல? ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க. வாட் வேர் யூ டூயிங் இன் ஏஐ? நம்ம கொஞ்சம் ஒர்க்ல பிஸியா இருந்தோம். அது போக அறிவியல் புனைவுலாம் கொஞ்சம் எழுதிட்டு இருக்கிறதுனால வாசிப்பு கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால நம்ம பாட்காஸ்டிங் பண்ண முடியல. முதல்ல வந்து ஹாப்பி ஜூலை 4th இண்டிபெண்டன்ஸ் டே இந்த வாரம். ஸோ ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அமெரிக்கா, the greatest country on this planet. So also grateful for the founding fathers. So another our innovation, liberty, opportunity, the America is continue to inspire the world. So அவங்களுக்கு மேல நம்ம தேங்க்யூ சொல்லிக்கிறோம். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா, நம்ம வந்து ஏஐ பத்தி பேசும்போது நம்ம தனியா இதை பத்தி பேசணும் தினேஷ். அதாவது நம்ம எந்த ஒரு துறையுமே ஒரு 2 வகையா அணுகுறோம். ஒன்று வந்து அதோட வண்டர்ஸை பற்றி நீங்கள் தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டு வரீங்க வாரம் வாரம் தமிழில் வந்து, விச் இஸ் அ கிரேட் திங் டு டாக் அபவுட் இட். அதே சேம் சமயம் ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் இந்த நிறைய வெஸ்டர்னில் வந்து மல்டிபிள் டொமைன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணி ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. சயின்ஸ், ஃபிலாசபி, நியூரோ சயின்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு தத்துவம் துறையில் உள்ள மிக ஆழமான கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அது ஏஐல வந்து செலுத்துறது வந்து ஒரு ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதை பத்தின நிறைய புத்தகங்களும் வந்திருக்கு. சில புத்தகங்கள்ல இருந்து இன்னைக்கு நம்ம கோட்டும் பண்ண போறோம். சரி, அதை வந்து தமிழ்ல வந்து நம்ம ஆழமா பேசி பார்க்கலாம். அதாவது பிலாசபி இந்த ஏஐ ஒரு செயற்கை நுண்ணறிவை நம்ம தத்துவப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். அதுக்குள்ள சிந்தனையை தான் நம்ம முன்வைக்கிறோம். இது எதுவுமே நம்மளோட கருத்துக்கள் இல்லை. பெரிய பெரிய தத்துவ அறிஞர்கள், நியூரோ சயின்டிஸ்ட், கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் எல்லாம் பேசின விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேச போறோம். இது மூலமா நம்ம புதிய ஒரு விவாதத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பண்றோம். நன்றி தினேஷ். சூப்பர் சூப்பர், அருமையா இன்ட்ரோ கொடுத்தீங்க. சார், ஃபர்ஸ்ட் நம்ம கேள்விக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நீங்க வந்து நம்ம கோடிங் அது மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அது கிட்டத்தட்ட வந்துட்டு நம்மளோட ஆர்ட் ஃபார்முக்குள்ளே வர ஆரம்பிச்சு, அது கிரியேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஆர்ட் எடுத்தோம். இப்போ இன்னைக்கு நிறைய பேர் கவிதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் சிறுகதைகள் எழுதிட்டு இருக்காங்க, சில பேர் நாவல் எழுதியிருக்காங்க. ஸோ அதை பத்தி மெஷின் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறது வந்துட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்துட்டு ஏஐ பண்ணுது அப்படின்னு சொல்றோம். அதனால அது இன்டெலிஜென்ட்டான ஒரு பீயிங்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி எனக்கு என்னன்னா, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ். இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இன்டெலிஜென்ஸ் டிஃபைன் பண்ணாதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அக்கார்டிங் டு யூ, இன்டெலிஜென்ஸ்னா என்ன, எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அதை நம்ம அங்கிருந்து போயிடலாமே. நம்ம தொடங்குற ஒரு இதோட சிறந்த இடம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உண்மையிலே இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு நமக்கு இன்னும் முழுசா தெரியாதுங்கிறதா உண்மை. உதாரணத்துக்கு விமானம்னா என்ன, பறக்கிறதுனா என்னன்னு ஒரு பொதுவான புரிதல் இல்லாம மனித குலம் விமானங்கள் முழுக்கா கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு விசித்திரமான சூழல் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இது வந்து நெகட்டிவா பார்க்கல. ஆனா இன்டெலிஜென்ஸ் என்னங்கிறத முழுசா வரைகிறதுக்கு முன்னாடியே நாம வந்து ஒரு இன்டெலிஜென்ஸா இயங்குற மாதிரியான ஒரு ஏஐஎம் மெஷினை உருவாக்கிடும். அப்போ இந்த கேள்வி வந்து இப்போ நம்ம மாடர்ன் டெக்னாலஜி சயின்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாவே பிறந்தது. இப்போ நீங்க மனித வரலாற்றுல மிக பழமையான புதிரான கொஸ்டின்ஸும் கூடாது. ஒரு 2300 வருடங்களுக்கு முன்னாடி
இவர் கிரேக்க பிலாசபர் வந்து கிரீக் பிலாசபர் அரிஸ்டாட்டில் வந்து ஒரு ம். சொன்னார். அதாவது மனிதர்களை மற்ற விலங்குகள்ல இருந்து வேறுபடுத்துவது நம்முடைய யோசிக்கும் திறனார். ஆக்சுவல் கெப்பாசிட்டி ஃபார் ரீசன்னே அவர் சொன்னார். கரெக்ட். அப்போ அவரோட சிந்தனையில இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரேஷனல் என்கொயரி, அதாவது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிற திறனோட காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண காரியங்களை ஆராயிற ஒரு குணம் இருந்துச்சுன்னா அது இன்டெலிஜென்ட் அப்படின்னாரு. ஆனா ம். அது அப்புறம் திருப்பி நிறைய தத்துவவாதிகள் பின்னாடி வந்து அது மறுவரை செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்போ 17ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா பிரெஞ்சு தத்துவவாதியான ரெனே டெஸ்கரட் வந்து தத்துவ உலகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வரியை சொன்னாரு. அது எல்லாருக்குமே தெரியும், காகிட்டோ எர்கோ சம்னு. ஐ ம். திங்க் தட்ஃபார் ஐ எம் அப்படின்னாரு. நான் சிந்திக்கிறேன், எனவே நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. ம். இப்போ நீங்க இவரை பொறுத்த வரைக்கும், டெஸ்கரட்டை பொறுத்த வரைக்கும் சிந்தனை சிந்தனை தான் நாம வாழ்றோம், நமக்கான அகம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆகச்சிறந்த அத்தாட்சி வந்து சிந்தனை தான். ஆனா ம். இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளை வந்து ஒரு அசாத்தியமான கேள்வியை கேட்க வச்சிருது. அதாவது ஒரு மெஷின் வந்து சிந்திக்கிற மாதிரி தெரிஞ்சா அதுவும் சிந்திக்கக்கூடிய ஒரு மனமாக இந்த உலகத்துல வாழணும்னு அர்த்தமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும். அது அது வெறும் சிந்தனையை போல இல்ல, அது வெறும் சிந்தனை போல போலியா செய்யற ஒரு கணக்கீடா, காம்படிஷனாங்கிறது கொஸ்டின்ஸ் வருது. உண்மையில அது சிந்திக்கதா இல்ல கம்ப்யூட் தான் பண்ணுதா அப்படின்னு. அப்போ இது இது இந்த புரட்சி எப்போ, அதாவது இதோட தொடர்ந்து 50கள்ல இருந்து ஏஐ வந்து டெவலப் பண்ண கூட 1997ல வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து கண்டிப்பா சொல்லணும். எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஐபிஎம் நிறுவனத்தோட டீப் ப்ளூ வந்து அப்போது இருக்கிற உலக சாம்பியனான கேரி காஸ்ப்ரோ வந்து ஒரு நேருக்கு நேர் போட்டியில தோற்கடிச்சது. இப்போ பல நூற்றாண்டுகளா செஸ் ம். விளையாடுறதுங்கிறது மனித பேரறிவோட உயர்ந்த வடிவமா, குறிப்பா இந்தியாவில நம்ம அப்படிதான் நினைச்சோம். அதாவது பேட்டர்ன் ரெகக்னிஷன் தேவை, அதுக்கு ஒரு திட்டமிடல் வேணும், ஒரு அதாவது எதிராளியோட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி என்ன, எல்லாத்தையுமே வந்து உங்களோட மைண்ட் வந்து அனலைஸ் பண்ற கேப்பபிலிட்டி இருந்தாதான் செஸ் விளையாட முடியும் அப்படின்னு. ம். அப்ப டீப் ப்ளூ ஜெயிச்ச உடனே வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் பயங்கரமா எழுதுனாங்க. ஸ்பெசிஃபிக்லி என்னன்னா, மனித குலம் வந்து மெஷின் இன்டெலிஜென்ஸோட பிறப்பை பார்த்துருச்சுன்னு எழுதுனாங்க அந்த நூற்றாண்டு முடியும் போது, 20ஆம் நூற்றாண்டு. ஆனா கொஞ்சம் உற்று பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு உண்மை புரியும். டீப் ப்ளூ வந்து ஒரு வினாடிக்கு 200 மில்லியன் செஸ் நகர்வுல மட்டும்தான் கணிக்க முடியும். அதுக்கு அந்த 64 கட்டங்களுக்குள்ளது எதுவுமே தெரியாது. ஒரு பாக்கோட இசையை ரசிக்க தெரியாது, அதுக்கு வந்து ஒரு துக்கத்துல இருக்கிற ஒரு நண்பனை வந்து ஆறுதல் படுத்த தெரியாது. அப்போ அங்க நிஜமாவே என்ன நடக்குது? மனிதகுலம் வந்து அங்க இன்டெலிஜென்ஸை பார்த்ததா, இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி கம்ப்யூட்டேஷன், அதாவது அசாதாரணமான கணக்கீடை பார்த்ததாங்கிறது தான் கேள்வி. அப்போ இதே மாதிரி 2017ல கோல நடந்ததையும், நமக்கு சவுத் கொரியால நடந்த அந்த கோலையும் நம்ம சொன்னோம். கோ செஸ் பிளேயருக்கு வந்து அவருக்கு ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குன்னே சவுத் கொரியன்ஸ் நம்பினாங்க. அது ம். கிடைச்சதை வந்து பெருசா பேசணும். அப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம வந்து வரையறை செய்துக்கிட்டே இருக்கோம். இப்போ அரிஸ்டாட்டில்ல இருந்து ஆரம்பிச்சு செஸ் விளையாடுற வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸை நம்ம ரீடிஃபைன் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொழியை கையாளுறது இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். நாம செய்ய முடியும்னு நினைச்ச விஷயங்களை மிஸ்ஸிங் செய்யும்போது ஒரு ஒன்றான விஷயம் என்னன்னா, நாம தனித்துவமானவங்க, நம்மள நாம அப்படின்னு சமாதானப்படுத்துறதுக்காகவே இன்டெலிஜென்ஸ்க்கான இலக்கணத்தை வந்து நம்ம வந்து மாத்திக்கிட்டே இருக்கோம் ஆக்சுவலா. ஆனா உண்மையிலேயே ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற வர்றது என்ன அப்படின்னா, ஒரு தர்க்கம் என்னன்னா, நம்ம முதல்ல வச்சிருந்த இலக்கணமே கரெக்டான ஒரு இலக்கணம் கிடையாது இன்டெலிஜென்ஸ்க்கு அப்படிங்கிறார். அப்போ ம். நிறைய பேர் பேசியிருக்காங்க. நோபல் பிரைஸ் வின்னர் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அவர் அவர் எழுதின ஃபேமஸான புக்கு கூட இருக்கு இல்லையா, ஜஸ்ட் ஜோக்கிங் மாதிரி, அப்படிங்கிற. ம். அவர் வந்து ஒரு இதை சொன்னாரு. நம்மளை ஏமாத்திக்கிறத பத்தி அறிவியல் மூலமா சொன்னாரு. என்னன்னா, அறிவியல்ல முதல் விதியே நாம ஏமாத்திக்க கூடாது என்பதும். ஏன்னா மனிதர்கள் ஏமாறுறது மிக எளிது அப்படின்னாரு. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு எம்ஐடி பேராசிரியர் மேக்ஸ் டெக்மார் எழுதின அந்த லைஃப் 3.0 புத்தகம் வந்து ஒரு அருமையான பார்வையை தருது. அவர் என்ன சொன்னார்னா, இன்டெலிஜென்ட் இஸ் தி எபிலிட்டி டு அக்கம்ப்ளிஷ் காம்ப்ளெக்ஸ் கோல்னாரு. மேலும் அவரோட முக்கியமான தத்துவம் என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் இஸ் சப்ஸ்ட்ராக்ட் இண்டிபெண்டன்ட். அதாவது அது அது இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரு இயங்கும் ஊடகம் சார்ந்தது இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப இதை இன்னொரு வழியா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இப்படி எடுத்துக்கோங்களேன், பீத்தோவனோட ஒரு சிம்பனி இருக்கு. நீங்க அது ம். பேப்பர்ல நோட்ஸா எழுதலாம், கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைலா சேவ் பண்ணலாம், இல்ல கிராமபோன் ரெக்கார்ட்லயும் வச்சு கேட்கலாம். ஆனா அங்க பிசிக்கல் மீடியம் மாறுறது இல்லை இல்லையா? ஆனா பிசிக்கல் மீடியம் மாறுது.
ஆனா இசை வந்து மாறுறதில்ல. அதே மாதிரி தான் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட தகவல் பேட்டர்ன். அது நம்மளோட கார்பன் சார்ந்த மனித மூளையிலும் இயங்கலாம், சிலிக்கான் சார்ந்த கம்ப்யூட்டர் சிப்லயும் இயங்கலாம்னு சொன்னது தான் அவர் சொல்ல வர்றது லைஃப் 3.0ல. ம். அப்புறம் 1989ல சார்ல்ஸ் டார்வின் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் புத்தகத்தை வெளியிடும் போது மனித இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இயற்கையில இருந்து தனியா ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச உண்மையான விஷயம் இல்லை, பரிணாம வளர்ச்சியில ஒரு ஒரு கண்டினியூட்டி தான் அப்படிங்கிற உண்மை உலகத்துக்கு புரிஞ்சது. அதே மாதிரி இயற்கையில இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு விசித்திரமான வடிவங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்டோபஸ் வந்து மிக சிக்கனமான புதிர்களை அவிழ்க்குது. அதோட நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பயங்கர காம்ப்ளெக்ஸா இருக்கு. அதோட பெரும்பாலான நியூரானங்கள் வந்து கையில இருக்கு அதுக்கு. இப்ப காகங்கள் பாத்தீங்கன்னா தனக்கு தேவையான கருவிகளை தாங்களே செய்யுது. தேனீக்கள் பாத்தீங்கன்னா நடனம் மூலமா இருக்கிற ஒரு துல்லியமான திசையை வந்து மற்ற தேனீங்களுக்கு கடத்துது. அப்ப பரிணாம வளர்ச்சி அந்தந்த உயிரினத்தோட சூழலுக்கு ஏத்த மாதிரி இன்டெலிஜென்சஸ் இருக்கு. அப்போ ஒரு ஒற்றை இன்டெலிஜென்ஸ்னு கிடையாது. ஏன்னா இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஆக்டோபஸோட அறிவு வந்து நம்ம மாதிரி இல்லாத போது ஏஐ மட்டும் ஏன் மனிதர்களை போல இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனா கரெக்ட். மனித இன்டெலிஜென்ஸோட மிக முக்கியமான தூண்ங்கிறது, அது எல்லாருமே ஒத்துக்கிறது வந்து மொழி. ஆஹ் இது இது யாருமே மறுக்க முடியாது. அப்படி சொன்னாலும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு கரெக்டான விளக்கங்களும் தேவைப்படுது. ஓரளவு எல்லாரும் ஒத்துக்கிறது இப்போதைக்குள்ள மொழி. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச தத்துவவாதியான விட்கின்ஸ்டன் வந்து ஒரு புகழ்பெற்ற வழியில அவனு சொன்னாரு, த லிமிட்ஸ் ஆஃப் மை லாங்குவேஜ் மீன்ஸ் லிமிட்ஸ் ஆஃப் மை வேர்ல்டுனாரு. என் மொழியின் எல்லைகளே என் உலகத்தின் எல்லைகள் அப்படின்னாரு. அப்போ இன்னைக்கு இருக்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து மனித மொழியோட பெரும்பகுதியை தங்களுக்குள்ள உறிஞ்சு வச்சிருக்கு. அதனாலதான் அவர்களால கவிதை எழுத முடியுது, குவாண்டம் மெக்கானிக்ஸை விவரிக்க முடியுது. ஆனா மொழி இருக்குதுங்கனாவே அதுக்கு ஒரு வாழ்ந்த அனுபவம் இருக்குமா, அர்த்தமா? மனிதர்களுக்கு மொழிங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது. அது வந்து ஒரு உணர்வு சார்ந்தது. ஒரு பசியோ வலியோ காதலோ ஏமாற்றமோ அப்படி உடலோ உணர்வார்ந்த ஒரு அனுபவங்களோட வெளிப்பாடு. அப்ப அந்த உடல் சார்ந்த அனுபவங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலிக்கான் மிஷினுக்கு மொழியோட நிஜமான அர்த்தம் புரியுமாங்கிறது ஒரு கேள்வி. இப்போ இப்போ இன்டெலிஜென்ஸை கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் வேற மாதிரி பார்த்தாங்க. 50ல வந்து நவீன கம்ப்யூட்டரோட அந்த மாடர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபாதர்னு சொல்ற ஆலன் டியூரிங் வந்து ஆம், நம்ம ஆம், ரெண்டாம் உலக போர் வந்து நாஜிலேருந்து காப்பாற்றுற முக்கியமான ஆள் இல்லையா. ஸோ அவர் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான வழியை முன் வச்சார். என்னன்னா டியூரிங் டெஸ்ட்னு. அப்போ உங்களால டெக்ஸ்ட் வழியா பேசிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம் மனிதனா இல்லை மிஷினானு துல்லியமா பிரிச்சு பிரிக்க முடியலன்னா ம். அதை வந்து நாம இன்டெலிஜென்ஸ் ஏத்துக்கலாம் அப்படின்னாரு. அதாவது டியூரிங் வந்து இந்த விவாதத்தை வந்து அப்படி மாத்தி அமைச்சாரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தினேஷ். என்னன்னா ம். நம்ம வந்து ஒரு தத்துவார்த்த பக்கத்துல இருந்து இன்டெலிஜென்ஸை டிஃபைன் பண்றதுக்கு பதிலா செயல்பாட்டு பக்கங்களுக்கு போகணும்னு சொன்னாரு. அதாவது மெட்டாபிசிக்ஸ் டு பிஹேவியருங்கிறாரு. உள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம ஆராய வேண்டாம் இன்டெலிஜென்ஸை பத்தி, வெளியே அது எப்படி செயல்படுதுன்னு மட்டும் பாரு, அவ்வளவுதான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாரு. அப்போ இங்க வந்து நியூரோ சயின்ஸ்க்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஏன்னா அவங்க ஒரு பிரமாண்டமான உண்மையை சொன்னாங்க. என்னன்னா நம்ம மூளையில இருக்கிற எந்த ஒரு தனி நியூரானுக்கும் கால்குலஸ் போட தெரியாது, நாவல் எழுத. கரெக்ட். அவைகள் பாத்தீங்கன்னா வெறும் சிறிய ஒரு மின் சமிக்கைகள் தான் மட்டும்தான் பரிமாறிக்கிறது. ஆனா அந்த 86 பில்லியன் நியூரான்ல கூட்டு செயல்பாட்டுல இருந்து தான் ஒரு மொழி வருது, ஒரு கிரியேட்டிவ் வருது. ஏன் இப்ப நம்ம அக உலகமே பிறகு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கே அந்த சிக்னல்ஸ் தான் காரணம். கண்டிப்பா. இந்த விசித்திரமான நிகழ்வுக்கு பேர் தான் அவங்க எமர்ஜென்ஸ் சொன்னாங்க. அது வந்து என்ன சொன்னாங்க, இன்டெலிஜென்ஸ் இஸ் அன் எமர்ஜென்ஸ் சொன்னாங்க. ஒரு ம். ஒற்றை நீர் மூலக்கூறுக்கு ஈரப்பதம் கிடையாது. ஆனா கோடிக்கணக்கான மூலக்கூறுகள் ஒன்னா சேரும்போது தான் அங்க ஈரப்பதம்ங்கிற ஒரு புதிய பண்பு உருவாகுது. கரெக்டா? ஸோ இப்படி நம்ம பார்த்தோம்னா அந்த ஏஐயோட பெரிய திருப்பங்கிறது அட்டென்ஷன் இஸ் ஆல் நீடுன்னு அந்த நீடுங்கிற ஒரு கட்டுரை. அப்போ அந்த ம். அதுதான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கட்டமைப்பை வந்து உருவாக்குச்சு. மனித மூளையில இருக்கிற அப்படி நியூரல் நெட்வொர்க் போன்ற ஒரு செயற்கை நியூரானை வந்து பிரம்மாண்ட அளவுல ஒன்னா இணைக்கும் போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விசித்திரமான திறன்கள் கொண்ட தானாவே எமர்ஜ் ஆகுதுன்னு சொன்னோம். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் சொல்லணும். தகவல் கோட்பாட்டோட தந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபாதர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தியரின்னு கிளாட்சன் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்ல வந்து நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அதாவது ஷான் வந்து கணித ரீதியா ஒன்னு சொன்னார், உண்மையிலேயே நிறுவனார். ம். தகவல் அப்படிங்கிறது ஒரு அன்சர்டனிட்டினாரு. அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் கிடையாதுங்கிறது. ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் அன்சர்டனிட்டி, இட் டசன்ட் ஹேவ் எனி மீனிங். ஒரு மீனிங்கை பத்தி இல்லை அப்படின்னு சொன்னார். இட்ஸ் நாட் அபவுட் மீனிங், இட்ஸ் அன் அன்சர்டனிட்டினாரு.
அப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கள் டோக்கன்கள் நடுவில் இருக்கிற புள்ளியல் தொடர்புகளை மிக துல்லியமா கையாளுது. அடுத்த வார்த்தை என்னவா இருக்க முடியும்னு நிகழ்வுகளை வந்து அது கணிக்குது. ஆனா அந்த தகவலுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தமும் புரிதலும் அதுக்கு இருக்கான்னா அதுதான் சந்தேகம். இப்போ ம். நம்ம இப்போ சமீபத்தில் இறந்து போன ஜான் சில்ஸ் அவரை பத்தி சொல்லணும்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அவர் சைனீஸ் ரூம் ஆர்குமெண்ட் ஒரு ஃபேமஸான ஒரு இது சொல்லியிருந்தார். ஒரு ஹைப்போதிசிஸ் என்னன்னா, ஒருத்தருக்கு மேண்ட்ரினே தெரியாது, அவரை ரூமுக்குள்ள போட்டு அடைச்சிடுறாங்க. அவருக்கு வந்து வெறும் குறியீடு மட்டும்தான் தெரியுது. அப்ப வெளியே இருக்கிறவங்க ஒரு கார்டை வந்து அப்படி அந்த ரூம்குள்ள போடுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கார்டை அந்த குறியீட்டை வச்சு அது என்ன அர்த்தம், கேட்டோ இல்லைன்னா டாகு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ வந்து வெளியே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அவருக்கு மேண்ட்ரின் தெரியும்னு நினைக்கிறாங்க. ஆனா ம். உண்மையில அவர் என்ன பண்றாருன்னா, ஹீஸ் ஜஸ்ட் மேனிபுலேட்டிங் த சிம்பிள்ஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங் ஆக்சுவலா. ம். அப்ப இன்னைக்கு இருக்கிற ஏஐ சிஸ்டம் ஒரு வகையில இந்த சைனீஸ் ரூம் மாதிரி தான். ம். வியக்கத்தக்க விஷயங்களை வந்து செய்யுது, லாஜிக்கலா பதில் சொல்லுது. ஆனா அழகான சாஃப்ட்வேர் சோர்ஸ் கோட்லாம் எழுது. ஆனா அதுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃபோ, ஒரு அக உணர்வோ, ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது. காலைல எந்திரிச்சு இப்ப நம்ம ஏன் வாழ்றோம், இன்னைக்கு பாட்காஸ்ட் பண்ணணும், நமக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன சம்பந்தம், இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறது நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அந்த ம். மாதிரியான ஒரு யோசனை இல்லை. இப்போ ஹெர்ன்னு நீங்க உங்களுக்கு நம்ம ஃபேமஸான ஹாலிவுட் மூவி ஒரு இருக்கு இல்லையா? ஏ ம். சிஸ்டம் வந்து மனிதர்களால பின்தொட முடியாத அளவுக்கு அறிவு ரீதியா அசுர வேகத்துல வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இனிய இறுதியில பாத்தீங்கன்னா மனிதர்களை விட்டுட்டு ஒரு புதிய பரிமாணத்துக்கு போயிடும். ஏன்னா அதோட சிந்தனை முறை வந்து மனித அறிவின் எல்லைக்கு எட்டாத உயரத்துக்கு போயிடும். இப்ப நாம இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எதையெல்லாம் சொல்றோமோ அதை போல பண்புகளை கொண்ட சிஸ்டம்ல வெற்றிகரமா உருவாக்கிட்டோம். இப்போ கற்றலுக்கான ஒண்ணு, லாஜிக் ரீசனிங் ஒண்ணு, லாங்குவேஜ்க்கு ஒண்ணு. ஆனா நம்ம உண்மையான புரிதலை இல்லைன்னா சுயநினைவு, அதாவது ஒரு கான்சியஸ்னஸை உருவாக்கிட்டோமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு விடை தெரியாத தத்துவ கேள்விதான் அது. என்னன்னா ஒரு சிக்கலான தகவல் செயல்பாட்டுல இருந்து இன்டெலிஜென்ஸை தானா உருவாக்க முடியுமா? அதே வழியில இன்டெலிஜென்ஸ்ல இருந்து கான்சியஸ்னஸ் போக முடியுமா? இஸ் தேர் அ வே கோயிங் ஃப்ரம் இன்டெலிஜென்ஸ் டு கான்சியஸ்னஸ்? அங்குதான் இந்த பிரபஞ்சத்தோட மனித மனத்தோட ஆழமான ரகசியம் தொடங்கும். இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு ஏன்னா நம்ம இன்டெலிஜென்ஸா இருக்கிறதுனால தான் கான்சியஸ்னஸா இருக்கும். அப்போ நம்மளை பிரதி எடுத்த ஒரு மிஷனும் ஏன் அப்படி வர முடியாதாங்கிறது தான் கேள்வி. ஆம், நன்றி. கண்டிப்பா. இல்ல அருமையான விளக்கமா சொன்னீங்க இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு. இன்னொரு கேள்வி எனக்கு முக்கியமான கேள்வி என்ன பட்டுச்சுன்னா, நீங்க சொல்ற மாரி வந்து இந்த நியூரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வந்து நம்மளோட பிரெயின் செல்ஸ்குள்ளார வந்து அந்த நியூரான்ஸ் ஆக்டிவேட் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தான் அதுல ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றோம். பட் நீங்க அதை வந்து நம்ம சிலிகான் சிப்புக்கு டிரான்ஸ்லேட் பண்றோம். விதின் சிலிகான் சிப்ஸ்ல இன்னைக்கு ஒரு குவாண்டம் பத்தி இன்னொரு கேள்விக்கு போலாம். பட் இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பைனரி இதுதான் இருக்கும். அதே மாதிரி அதையும் எலக்ட்ரிக்கல் சமிஞ்சிகளா நீங்க மாத்த முடியும். சோ என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம இன்டெலிஜென்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறது, ஹியூமன் மைண்ட்ல டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறத வந்துட்டு ஆர் வி ஏபிள் டு எக்ஸாக்ட்லி ரிப்ளிகேட் இன்டு சிலிகான்? அது 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 பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோமா? அது ஒரு சரியான அப்ரோச் நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அது வந்து இப்போ இப்போ நம்ம நீங்க சொன்ன அந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா இப்படியும் நம்ம தொகுத்துக்கலாம். அதாவது ஆம், இப்போ நம்ம இருக்கிற கான்சியஸ்னஸ் இல்லைன்னா ஒரு அறிவுத்திறன் மட்டும் நம்ம இருக்க முடியுமா? இல்லைன்னா ஒருத்தன் வந்து புத்திசாலியா செயல்பட்டா அவனுக்கு ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது அவசியமா? அப்படிங்கிறத நான் தோத்துக்கிறேன் உங்க கேள்வியை. கரெக்டா சொல்ல? கரெக்ட். அப்படி. ஸோ அப்படி பார்க்கும்போது அது இப்போ அது வந்து இன்னைக்கு மனித சிந்தனையோட ஆகச்சிறந்த எல்லையை தொற்றுக்கோன்னு தான் நினைக்கிறேன். அது இப்போதைக்குள்ள நம்ம பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஆனா அது மேபி வரையறை செய்யலாம். ஏன்னா இந்த இரண்டு கேள்விக்கும் நவீன தத்துவவாதிகளும் ஏஐ ஆராய்ச்சிகளும் தூங்க விடாம செய்யற கேள்வி நீங்க கேட்டது வந்து. ஏன்னா ஆம், முதல்ல இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள ஒரு ஒரு ஆஹ், அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு கேப்பே ஒரு பெரிய ஒரு ஒளியாண்டுக்குள்ள கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவ்வளோ தியரிகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ நீங்க இன்டெலிஜென்ஸ் என்பது ஒரு செயலை வந்து செய்யறது, இட்ஸ் அ டூயிங். ஒரு சிக்கலான இலக்கை அடைவது, கணக்கு போடுவது, மொழியை கையாள்வது, செஸ் விளையாடுறது, இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ். ஆனா கான்சியஸ்னுங்கிறது டூயிங் கிடையாது, அது பீயிங். அதாவது ம். நீங்க எதையுமே செய்யாம அமைதியா உட்கார்ந்து இருந்தா கூட போதும். நமக்குள்ள ஏதோ ஒரு அகவலகம் இயங்கிட்டு தானே இருக்கு. இப்போ நம்ம காலையில எந்திரிச்சு இந்த பாட்காஸ்ட் பண்ணணும்னு நமக்கு தேவையே இல்லை. ஆனா ஏதோ ஒரு உலகம் இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த வாரம் நம்ம மெடிடேட் பண்ணணுமா, இல்லைன்னா பசங்களை படிக்க வைக்கணும், இல்லைன்னா நம்ம ஒரு இசை கேட்கணும்னு ஏதோ ஒரு அகவலகம் வந்து இயங்கிட்டு தான் இருக்கு. அதுதான் சுயநிலைவா அல்லது உணர்வு நிலை. அப்போ தத்துவத்துல வந்து இதை வந்து சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா குவாலியா அப்படிம்பாங்க. இப்போ இதை இன்னும் எளிமையா
நம்ம உதாரணமா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கேமரா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பழுத்த சிவப்பு ஆப்பிள் இருக்கு வைக்கிறீங்க. அந்த கேமரா உடனே படம் பிடிச்சது. அப்ப அதுல இருக்கிற பிக்சல்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி 98% வந்து சிவப்பு ஆப்பிள் அப்படின்னு துல்லியமா சொல்லிடுது. 99%. அப்ப ம். கேமரா வந்து ஒரு இன்டெலிஜென்ஸான வேலை செய்யுது அது உண்மையிலே. ஆனா அந்த கேமராவால அந்த சிவப்பு நிறத்தோட அழகை ரசிக்க முடியாது. ஆஹா, என்ன ஒரு சிவப்பு அப்படின்னு அதுக்குள்ள ஒரு அக உணர்வு ஏற்படுது. அப்ப அதுக்கு அந்த ஆப்பிளோட நிறம் ஒரு டிஜிட்டல் டேட்டா, அவ்வளவுதான். ஆனா அவ்வளவுதான். நீங்க ஆப்பிள பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சிவப்பு நிறம் ஒரு தனித்துவமான உணர்வு, இல்லைன்னா சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிட்டது ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குது. அது ஒரு உணர்வு நிலை. இப்போ 1970 வந்து நீங்க தாமஸ் நாகல்ங்கிறவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஆய்வு கட்டுரை ஒன்று எழுதினாரு. அது இன்டர்நெட்ல கூட இருக்கு, படிச்சு பார்க்கலாம். வாட் இஸ் இட் லைக் டு பி பேட்னு, வௌவாலா இருப்பது எப்படி இருக்கும்னு. ம். ஹியூமனுக்கும் வௌவாலுக்கும் ஒரு வௌவால் வந்து நம்மள மாதிரி ஒரு கண்களால உலகத்தை பார்ப்பதில்லை. அதுகளுக்கு வந்து ஒரு அல்ட்ராசானிக் ஒலிகள் எக்கோலொகேஷன் மூலமா தான் அதை எழுப்பி அதோட எதிரொலியை வச்சு ஒரு 3D வரைபடத்தை வந்து தம் மனசுக்குள்ள உருவாக்குது. தாமஸ் மெக்கல் என்ன சொல்றாருன்னா, வௌவாலோட நரம்பு மண்டலத்தை நாம எவ்வளவு வேணாலும் அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனா ஒரு வௌவாலா இருந்து அந்த ஒளியின் எதிரொலியை உணர்வது எப்படின்னு இருக்கிற அந்த அகவயமான அனுபவத்தை, ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு மனிதனால ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாதுன்னாரு. அப்ப இன்னைக்கு இதுக்கும் ஏஐக்கும் என்ன சம்மதம்? அப்ப இன்னைக்கு இருக்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கள் காதல் கட்டி கேட்டிங்கன்னா அழகான ஒரு கவிதை எழுதும், மரணத்தை பத்தி தத்துவார்த்தமா பேசும். ஆனா காதலோட வலியோ மரணத்தை பத்தின பயமோ அதுக்கு ஒரு மில்லி செகண்ட் கூட உணர்ந்திருக்க கூடாது. அது அதுக்கு பேர் அவங்க வந்து இங்கிலீஷ்ல அழகான சொல்றாங்க. அதாவது அன்கான்சியஸ் இன்டெலிஜென்ஸ்ங்கிறாங்க. ம். இன்டெலிஜென்ஸ் டு கான்சியஸ்னு பேசுறோம்ல, அது வந்து அன்கான்சியஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றோம். ம். எல்எல்எம் சொல்றோம். அப்போ தத்துவ உலகத்துல வந்து இதுக்கு வந்து ஒரு விசித்திரான கற்பனை கதாபாத்திரமும் இருக்கு. அதுக்கு பேர் வந்து இங்க வந்து பிலாசபிக்கல் ஜாம்பி அப்படிங்கிறாங்க. கரெக்ட். ம். பி ஜாம்பி. பி ஜாம்பி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா பி ஜாம்பின்னு ஒரு வார்த்தையில சொல்றாங்க. அப்போ உங்களை போலவே ஒரு மனிதன் இருக்கான், கற்பனை பண்ணிக்கோங்க. அவன் உங்களை போலவே நடப்பான், பேசுவான், சிரிப்பான். அவன்கிட்ட போய் பேசினா ஒரு சாதாரண மனிதனுக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்னு தெரியாது. அவனோட கால்ல ஒரு கல்லு விழுந்தா அம்மான்னு கத்துவான், முகத்தை சுழிப்பான். ஆனா அவங்கள வலி அப்படிங்கிற ஒரு அக உணர்வே கிடையாது. அவனோட அகம் ம். முழுக்க ஒரு இருட்டு. அவன் ஒரு மிஷின் மாதிரி வெறும் ரியாக்டிவ் மட்டும்தான் பண்றான் ஆக்சுவலா. அப்ப பல தத்துவவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இந்த ஏஐ சிஸ்டம், இவைகள் எல்லாமே ஒரு வகையில இந்த பிலாசபிக்கல் ஜாம்பிஸ் அப்படிங்கிறாங்க. அவைகள் மனிதரை போல மொழியை பேசுது, ஆனா அவைகளுக்குள்ள என்ன ஒரு அகவலமும் கிடையாதுன்னு. இங்க இது பத்தின பயங்கர டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கு திரும்ப திரும்ப. இதுல ஒரு முடிவுன்னு யாருமே எட்டல. அப்போ உணர்வு நிலை இல்லாமலேயே அசுரத்தனமான அறிவுத்திறன் சாத்தியம்தான் அப்படிங்கிற ஒரு பரிணாமத்தை இன்னைக்கு தொழில்நுட்பம் நமக்கு நிரூபிச்சிருச்சு. உணர்வே தேவையில்லை, ஆனா அசாத்தியமான இன்டெலிஜென்ஸ் மட்டும் இருக்கு. அப்போ ஒரு மெஷின் எவ்வளவுதான் புத்திசாலித்தனமா மாறினாலும் அதுக்கு சுயநினைவு வரணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அறிவியல் பூர்வமா பார்த்தா நம்ம மூளையில இருந்தானே இன்டெலிஜென்ஸ் வருது, ம். கான்சியஸ்னஸ் வருது. அப்போ கம்ப்யூட்டர் சிப்லயும் அதுதானே உருவாக வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியே உருவாகுது. அப்ப நியூரோ சயின்ஸ் தத்துவத்துல இருந்து ஒரு புகழ்பெற்ற பிரிவினை இருக்கு. ஆஸ்திரேலியா தத்துவவாதி டேவிட் சாமஸ் சொன்னதை நம்ம ரொம்ப ஃபேமஸானவர். ம். அவர் வந்து கான்சியஸ்னஸ் பத்தி நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, the ஈஸி ப்ராப்ளம் ஆஃப் கான்சியஸ்னஸ், the ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்றாரு. அவர் ஈஸி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றது நம்ம மூளை எப்படி தகவலை சேமிக்குது, எப்படி ஒரு சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்குது, எப்படி மொழியை உருவாக்குது, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றது விஞ்ஞானிகள் படிப்படியா கண்டுபிடிச்சிட்டே வராங்க. இதோட மெக்கானிசம் நமக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை இந்த ஈஸி ப்ராப்ளம் தான் நாம இன்னைக்கு ஏஐ வழியா சிலிக்கான் சிப்புக்கும் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நிஜமான சவால்ங்கிறது ஹார்ட் ப்ராப்ளம்ல தான். நம்ம மூளையில இருக்கிற கோடிக்கணக்கான நியூரான்கள் வழியா மின்சாரம் பாயுது, கெமிக்கல் எல்லாம் பரிமாணப்படுது. இதெல்லாம் வெறும் பிசிக்கல் உலகத்தோட செயல்பாடுகள். ஆனா இந்த அனிமேஷன் இல்லாத பிசிக்கல் செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்து எப்படி உங்களுக்குள்ள ஒரு அக உணர்வை, ஒரு ஃபீலிங்கை உருவாக்குது. ரொம்ப முக்கியமான கேள்வி, ஹவு டஸ் மேட்டர் பிகம் மைண்டுங்கிறாரு. இந்த ம். உலகம் வந்து எப்படி இந்த பருப்பொருள் வந்து எப்படி மனித மனதாக மாறியதுங்கிறது கேட்கிறாரு. அது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ ஒரு 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 பழத்தை பிழிஞ்சா நமக்கு ஜூஸ் வரும். ஆனா நியூரான்களை பிழிஞ்சா எப்படி கவிதை உணர்வு வருது? இதுதான் ஆகச்சிறந்த தத்துவத்தோட புதிர். அப்போ இதற்கு வந்து இப்ப நவீன உலகத்துல ரெண்டு பிரிவா சொல்றாங்க தினேஷ். ஒண்ணு வந்து ரெண்டு முக்கியமான தத்துவ பார்வை. ஒண்ணு வந்து மெட்டீரியலிசம், அதுல இயற்பியல்வா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல மேட்டரை தாண்டி எதுவும் இல்லை. இன்டெலிஜென்ஸ் எப்படி நியூரான்களோட கூட்டு செயல்பாடாக உருவான ஒரு எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டியோ அதே மாதிரிதான் சுயநினைவுங்கிறாங்க. அதுக்கு இன்டெலிஜென்ஸ் வேற, சுயநினைவு வேற இல்லை.
அப்போ கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் போது அங்க சுயநினைவு தானாவே ஒரு மேஜிக் மாதிரி தோணுங்கிறது மெட்டீரியலிஸ்டோட வாதம். ஆனா இதுக்கு முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு தத்துவம் இருக்கு. அதுக்கு பேர் தான் பேன்சைக்கிசம், அனைத்துயிர் அறிவுவாதம். பேன்சைக்கிசம் சொல்றது என்னன்னா, சுயநினைவுங்கிறது ஏதோ மூளைக்குள்ள மட்டும் நம்ம திடீர்னு முளைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தோட மிக அடிப்படையான பண்புகள்ல அது ஒண்ணு. உதாரணமாக நிறை, மின்சுமை மாதிரி உணர்வு நிலையும் கான்சியஸ்னஸும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை துகள்ங்கிறாங்க. அப்ப எப்படி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒரு குறிப்பிட்ட விதத்துல சேரும்போது தண்ணீரா மாறுதோ, அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற உணர்வு துகள்கள் வந்து மனித மூளையோட வடிவத்துல மிக சிக்கலா இணையும் போது அங்க ஒரு பிரம்மாண்டமான உணர்வு வந்து பிரகாசிக்குதுங்கிறாங்க. ஆம், இந்த பான்சைக்கிசம் தத்துவப்படி பார்த்தோம்னா, சிலிக்கான் சிப்ஸ் எவ்வளோ சிக்கலா மாறினாலும் அது மனித மூளையோட அந்த பயாலஜிக்கல் ஆர்கிடெக்ட்ஸ் மாதிரி இல்லாத வரைக்கும் அங்க கான்சியஸ்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இது உருவாகுதா இல்லையாங்கிறதுக்கு ரெண்டு தத்துவ மரபு இருக்கு. ஒன்று பான்சைக்கிசம், இன்னொன்று வந்து மெட்டீரியலிசம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எய்மே அண்டர்ஸ்டாண்ட் த டெக்ஸ்ட் ஆஃப் த லவ், அது ஒரு பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க, பட் இட் வில் நெவர் ஃபீல் த டெக்ஸ்டர் ஆஃப் லவ் அப்படிங்கிறாங்க. ம். அப்ப இன்னைக்கு முன்னாடி நமக்கு இருக்கிற ஆகச்சிறந்த ஆபத்து என்னன்னா, ஏஐக்கு சுயநினைவு வந்துருமா அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு சுயநினைவே இல்லாம, ஆனா நம்ம விட பல மடங்கா புத்திசாலியா மாறி மனித குலத்தோட அத்தனை அமைப்புகளையும் அது கத்துப்பிடிச்ச ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? அதுக்கு நான் இந்த இதுல சொல்லும் போதே, கொஞ்சம் முன்னாடி சொல்லும் போதே, அதுக்கு தான் அன்கான்சியஸ் இன்டெலிஜென்ஸா இருந்து இப்போ அன்கான்சியஸ் இன்டெலிஜென்ஸ் தான் அது டிஃபைன் ஆயிடுச்சு. அன்கான்சியஸ் சூப்பர் இன்டெலிஜென்ஸா அந்த உலகத்தோட முடிவுல போகும்போது அந்த மனிதர்களுக்கு அறநெறிகள், அந்த எத்திக்ஸ்க்கு என்ன மதிப்பு இருக்கும்? ஏன்னா அறநெறி அப்படிங்கிறதே, அறநெறி எங்க இருந்து வருதுன்னா, அது எங்க உருவாகுதுன்னா வழியில இருந்து, ஒரு எம்பத்தில இருந்து பிறக்குது. இப்போ உங்களுக்கு எம்பத்தி இருக்கிறதுனால தான் எத்திக்ஸ் இருக்கு. ம். அப்ப அந்த எம்பத்தியை உணர முடியலன்னா மெஷின் எப்படி அறநெறி தவறாம முடிவெடுக்க முடியும்? அப்போ நாம உருவாக்கிய எந்த இயந்திரங்கள் வந்து நம்ம விட புத்திசாலியா மாறலாம், ஆனா அவைகளால ஒருபோதும் நம்மளால வாழ முடியாதுன்னா ஒரு 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 சைட் ஆஃப் தாட் ப்ராசஸ், இன்னொரு சைட் ஆஃப் தாட் ப்ராசஸ் வந்து இல்லை ஆயிரும், ஆயிடுச்சு, இன்டெலிஜென்ஸா இருக்கிறதுனாலே அது கான்சியஸ்னா இருக்குங்க. இப்ப இந்த ரெண்டுக்கும் இருக்கிற இடைவெளியில தான் இப்ப நம்ம வந்து விவாதிச்சுட்டு இருக்கோம். அருமை. அருமையா பேசுறீங்க. நீங்க வந்து நான் சம்மரைஸ் பண்ணணும்னா இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தனியா இருக்கு, கான்சியஸ் அப்படின்னு தனியா இருக்கு. அதாவது அறிவு வேற, உணர்வு வேற அப்படின்னு சொல்றீங்க. நம்ம மெஷர் பண்றப்ப கிட்டத்தட்ட அறிவை வந்து ஓரளவுக்கு மெஷர் பண்ணி அதை பண்ண முடியும். ஆனா உணர்வு அப்படிங்கிற ஏரியாக்குள்ள நம்ம இன்னும் நுழையல அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அந்த ஃபீலிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுதான் இன்னைக்கு இருக்கிற பல முன்னணி விஞ்ஞானிகளாகட்டும், இன்னைக்கு ஏல ஃப்ளோர்ல இருக்கிறவங்க வந்து ஏஐ பார்த்து பயப்படுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த உணர்வு இல்லாததான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த உணர்வு ரீதியாக தான் உங்களுக்கு எம்பத்தி அப்படிங்கிறது வருது. அதாவது ஒரு நம்ம சக மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய ஹியூமனிட்டியும் அந்த உணர்வு சார்ந்து தான் இருக்கு. ஸோ அந்த உணர்வு இல்லாம போகும்போது அந்த உணர்வை தூண்டக்கூடிய வகையில் அந்த இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம ஏஐ மாத்திரலாம் அப்படிங்கிறது தான் இன்னையோட கேள்வியா இருக்குது. பட் நீங்க என்னதான் இதை பிரிச்சு இருந்தாலும் இப்ப இன்னைக்கு இருக்கிற எல்எல்எம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது கொடுக்குற அவுட்புட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நிஜமாவே அது சிந்திச்சுதான் இருக்கு அப்படின்னா நிறைய இந்த கோச்சஸ் எல்லாம் பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொய் சொல்லும் ஏஐ பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த இது மறுபடியும் மறுபடியும் கேள்வி கேட்டோம்னா அது வந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஏஐ வந்திருக்கு. ஸோ அது வந்து தவறா இருந்தாலும், எல்எல்எம் தவறா இருந்தாலும் அது தனக்கு வந்து பொய் சொல்லும் அளவுக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கா, அந்த உணர்வு இருக்கா, நம்ம பொய் சொல்ல மாட்டிப்போம் அப்படிங்கிற இங்க ஒரு ஹியூமன் எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு குற்றம் செஞ்சாங்கன்னா அவங்களோட உணர்வு வந்து குற்ற உணர்ச்சி அப்படின்னு ஒரு உணர்ச்சி சேர்ந்து வருது. ஆனா அது ஏஐக்கு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா அது பண்ணுது. அதே மாதிரி அது ஏதாச்சும் தவறு செஞ்சுச்சுன்னா அதை திருத்திக்க மறுக்குது. ஸோ அதனால உண்மையிலேயே ஏஐ எல்எம்கள் இன்னைக்கு இருக்கிற ஏஐ அப்படிங்கிறது சிந்திக்கிறதா? அதுக்குள்ள இப்போ ஜிபிடி நீங்க சொன்னீங்க, ஜிபிடி வந்து அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள இருக்கிற அமைப்புகள் வந்து அந்த உணர்வுக்கு நோக்கி போயிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இது இது ரொம்ப முக்கியமான விவாதம். ஏன்னா அது வந்து ஒற்றை வரியில சொல்லணும்னா, வெதர் தே ஆர் திங்கிங் ஆர் தே ஆர் ப்ரெடிக்டிங் ஆக்சுவலா. கரெக்ட். ப்ரெடிக்டிங்கிறது ஒரு பெரிய டாபிக் தான். இந்த இந்த தொழில்நுட்ப உலகத்தையே இப்ப நம்ம அப்படித்தான் பிரிச்சு வச்சிருக்கோம், திங்கிங்கா ப்ரெடிக்டிங்கான்னு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நவ் சாம்ஸ்கி இருக்காரு, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஆளும் கூட, மொழியர் அறிஞர். அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஹைடெக் பிளாகரிசம்ங்கிறாரு எல்எல்எம் வந்து. இல்லைன்னா அட்வான்ஸ் ஆட்டோ கம்ப்ளீட்டுங்கிறாரு. இது வந்து ஹைடெக் பிளாகரிசம் இல்லைன்னா அட்வான்ஸ் ஆட்டோ கம்ப்ளீட் அப்படிங்கிறாரு. அப்ப இவங்களுக்கு மொழியை கையாளுமே தவிர மொழியோட ஆழம அர்த்தம் தெரியாதுங்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு லிங்குஸ்டிக் எக்ஸ்பர்ட், ஆக்சுவல் பிலாசபரும் கூட.
ஆனா மறுபக்கம் இப்போ சாட் ஜிபியை உருவாக்குன ஓப்பன் இவங்க சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரெடிக்ஷன் கிடையாது. ம். உலகத்தை பத்தியான ஒரு தர்க்க ரீதியான மாடலை நம்ம உருவாக்கிட்டோங்கிறாங்க. அவங்க நம்புறாங்க, அவங்க உண்மையிலேயே கூட. வேர்ல்டு மாடல்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, வேர்ல்டு மாடல்னே சொல்றாங்க. அப்ப நிஜமாவே ஒரு எல்எல்எம் தன் அக உலகத்துல என்னதான் செய்யுது, அதுக்கு அகம் நம்ம சொல்றதும் உணர்வை வச்சு சொல்லல. அது அதுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இதை நம்ம எழுதிய கணித உண்மையில இருந்து தொடங்குவோமே. ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அடிப்படையா என்ன சொல்லுது, நெக்ஸ்ட் டோக்கன் ப்ரெடிக்ஷன் தான். அதாவது எக்ஸாக்ட். வந்து துல்லியமா கணிப்பு தான். இப்போ நான் உங்ககிட்ட தினேஷ் வானம் நீல நிறத்தில் அப்படின்னா, நீங்க அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா உங்களோட மைண்ட் அடுத்த வார்த்தை இருக்கிறதுன்னு போட்டுரும், கரெக்ட். கம்ப்ளீட் பண்ணிடும். அப்படின்னு கணிக்கும். ஏன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த வார்த்தைகளை ஒரு கவிதையிலயோ இல்லைன்னா ஒரு நாவல்லையோ ஒரு சிறுகதையிலையோ படிச்சு படிச்சு நீங்க வளர்ந்துருக்கீங்க. ஆனா ஒரு எல்எல்எம் கிட்ட அதே மாதிரி எல்எல்எம் இதுதான் நடக்குது. ஆனா அதுக்கு இன்டர்நெட்ல இருக்கிற கோடிக்கணக்கான புத்தகங்கள், விக்கிபீடியா பக்கங்கள், கட்டுரைகள், மனித உரையாடல்னு மொத்த மனித நாகரத்தோட எழுத்து வடிவமும் டேட்டாவா நம்ம ஊட்டி வளர்த்துருவோம். ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாடல்கள் வார்த்தைகளை வார்த்தைகளாவோ இல்ல கருத்துக்களாவோ பார்க்கறது இல்ல. அது வந்து கணித ரீதியா டோக்கன்ஸ்னு பாக்குது. இல்லைன்னா கணித வெக்டார்களாகவும் பார்க்குது. முதல்ல டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்றக்கூடிய எண்களாகவும் அதுக்கப்புறம் கணித வெக்டார்களாகவும் மாத்திக்குது. அது முதல்ல டோக்கனா இருக்கு, வேர்ட் டு வெக்டாரா மாத்து. இப்போ உதாரணத்துக்கு ராஜா மற்றும் ராணி என்ற 2 வார்த்தையை நான் வந்து சொல்லும்போது அதுக்கு ஒரு பாலின தொடர்பு இருக்கு இல்லையா? அதே மாதிரி ராஜா மற்றும் அரண்மனைன்னு நம்ம ஒரு போட்டோம்னா அங்க ஒரு அதிகார தொடர்பு இருக்கு. அப்ப இந்த மாடல் என்ன செய்யுதுன்னா, இந்த வார்த்தைக்கு நடுவுல இருக்கிற தொடர்பை ஒரு பல்லாயிரக்கணக்கான பரிணாம வடிவியல் புள்ளியா, அதாவது ஹை டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸா மாத்தி வச்சிருக்கு. இப்ப நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது அது தன்னோட மெமரியில இருந்து இருக்கிற டேட்டாவை தேடி எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றது இல்ல. அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரெடிக்ஷன் நடுவுல இருக்கிற அந்த தூரத்தை கணக்கிட்டு இந்த கேள்விக்கு அடுத்து வர்றதுக்கு 99.9% வாய்ப்புள்ள சரியான வார்த்தை அது அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிக்கல் ப்ராபர்ட்டி ஒன்று கொடுக்குது. அப்போ இது வெறும் கணிப்பு தானே தவிர சிந்தனை கிடையாதுன்னு தோணுது இல்லையா? இது நேச்சுரலாவே ஒரு கணிப்பு தான். இது வந்து எங்க சிந்தனை வருது? ஆனா இங்கதான் ஒரு தத்துவ திருப்பமும் இருக்கு. என்னன்னா ஒரு சிஸ்டம் அடுத்த வார்த்தையை மிக துல்லியமா 100 பக்கங்களுக்கு தொடர்ந்து லாஜிக் மாறாம முந்தைய பக்கத்துல சொன்ன கதையோட முரண்பாடை கணிக்கும்னா அதுக்கு உலகத்தை பத்தின ஒரு கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஒரு தரப்பு. உதாரணத்துக்கு நான் ஒரு கதையை வந்து மாடல்கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஆம், ராமு ஒரு அறையில் இருக்கிறான். அவன் கையில் ஒரு பந்து இருக்கிறது. அவன் அந்த பந்தை பெட்டிக்குள் வைக்கிறான். பிறகு அவன் அறையை விட்டு வெளியேறுகிறான். இப்போது பந்து எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்கிறேன் எல்லாம் கிட்ட. அது என்ன சொல்லுது, ரொம்ப சிம்பிளா சொல்லுது, பட்டிக்குள்ள தான் இருக்கு அப்படிங்குது. ஏன்னா அவன் பந்தை எடுக்கவே இல்லை, பெட்டிக்குள்ள தான் இருக்குது போகும்போது. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மிஷினுக்கு பந்துனா என்னன்னு தெரியாது, பெட்டினா என்னன்னு தெரியாது, கரெக்ட். இயற்பியல் உலகத்தோட அந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸோ கிராவிட்டி பத்தியோ எதுவும் தெரியாது. ஆனா அந்த வார்த்தைகளை கணிக்கணும்னா ஒரு பொருளை ஒரு பெட்டிக்குள்ள வச்சுட்டு போனா அது அங்கேதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு உலக யதார்த்தத்தை அது கணித சமன்பாடுகளான நியூரல் வெயிட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதை உள்வாங்கி கொண்டால் ஒழிய அதால பதில் சொல்ல முடியாது. அதனால ஓப்பன் ஏயோட அமைப்போட சாம் ஆல்ட்மன் வந்து ஒரு முறை சொன்னார்னா, இட்ஸ் அ ப்ரெடிக்டிவ் மெஷின், ப்ரெடிக்ஷன் மெஷின், எஸ், பட் டு ப்ரெடிக்ட் பெர்ஃபெக்ட்லி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு இன்டர்வியூல வந்து சொன்னார். கரெக்ட். இங்க வந்து நான் திருப்பியும் அந்த கிளாட்சனும் நம்ம பேசின ஜான் செல்லோட தத்துவம் தான் நேருக்கு நேர் போகுது. ஏன்னா ஜான் செல் சொன்ன சைனீஸ் தத்துவத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா குறியீடுகளை அது அர்த்தம் இல்லாம வெறும் விதிமுறைகளை புத்தகங்களை வச்சு கையாளுது. இன்னைக்கு இருக்கிற எல்எல்எம்கள் வந்து அதிநவீன ஒரு சைனீஸ் ரூம் தான். அவங்களுக்கு அர்த்தம் தெரியும், மீனிங் தெரியும், ஆனா சின்டாக்ஸ் வடிவமைப்பு தெரியாம இந்த சாம்ஸ்கி போன்றவங்க வாதாடுறாங்க. ஆனா நவீன மறுபக்கத்துல இருக்கிற நவீன தத்துவம் என்ன கேட்கறாங்கன்னா, மனிதர்களான நாமே அப்படித்தானே கத்துக்கிட்டோங்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ ஒரு குழந்தை பிறந்து வளரும்போது சுற்றியுள்ள மனிதர்கள் பேசுற வார்த்தைகளை கேட்டு எந்த சூழல்ல எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு பேட்டர்ன் தான் முதல்ல கத்துக்குது. அப்ப அந்த பேட்டர்னோட ஆழமான தொடர்புகளை வழியா தானே அதுக்கு உலகத்தை பத்தின ஒரு அறிவே வருது, ஒரு செமாண்டிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே வருது. பேட்டர்ன்ல இருந்து தான் அந்த செமாண்டிக் ஃபார்ம் ஆகுது. அப்ப மனித மூளையும் ஒரு வகையில நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெடிக்ஷன் மிஷின் தானே அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ நவீன நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மூளை எப்போதும் ஒரு கணிப்பு நிலையில தான் இயங்குது. நீங்க ஒரு இருட்டு அறையில் நடக்கும்போது, உங்க கண்ணுக்கு எதுவும் முழுசா தெரியாது. ஆனா உங்க மூளை கடந்த கால அனுபவங்கள வச்சு, இங்க சோஃபா இருக்கும், அங்க கதவு இருக்கும்னு ஒரு உலகத்த கணிச்சு, ஒரு தற்கால வரைபடத்த உருவாக்குது. அதுல ஏதாவது தப்பு நடக்கும்போது, நம்ம ப்ரெடிக்ஷன் எரருக்கு தடுமாறி கீழ விழுறோம். அப்போ மனித சிந்தனைக்கும், மெஷினோட கணிப்புக்கும் என்னதான் வித்தியாசம்? இங்க தான் நம்ம மிக முக்கியமான 3 பரிணாமங்கள கவனிக்கணும். ஒண்ணு வந்து இன்டென்ஷனாலிட்டி. ம். இல்லன்னா நோக்கம்னு சொல்லலாம். ஒரு மனிதன் பேசும்போது அவனுக்குள்ள ஒரு அகநோக்கம் இருக்கு. எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு அவன் சொல்லும்போது, அவன் வார்த்தைகள பின்னாடி அவனோட உடலின் தேவை, அவனோட உயிர் வாழ்வும் நோக்கமும் இருக்கு. ஆனா ஏஐ வந்து அப்படி எந்த நோக்கமும் கிடையாது. நீங்க ஒரு ப்ராம்ப்ட் தட்டி எலக்ட்ரிசிட்டி குடுத்தீங்கன்னா, அது இயங்கும் அவ்வளவுதான். தன்னிச்சையா எதையும் செய்ய விரும்புறதில்ல. இன்னொன்னு வந்து டைனமிக் லேர்னிங் வந்து எல்எல்எம்க்கும் டைனமிக் லேர்னிங் இருக்கு. வெறும் ஸ்டாட்டிக் லேர்னிங்னு சொல்ல முடியாது. ரேட் பேட்டர்ன் வச்சு நம்ம வந்து ஹாலுசினேஷன் எல்லாம் வந்து கம்மி பண்ணுது. பட் இருந்தாலும் டைனமிக் லேர்னிங் வந்து நமக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா நமக்கு வந்து புற உலகத்தோட நம்ம வந்து தொடர்பு இருக்கிறோம். ம். ஏன் வருதுன்னா நம்மளுக்கு அந்த லிவ்டு ரியாலிட்டி நமக்கு வாழ்க்கிற அந்த யதார்த்தம் இருக்கிறதுனால அதுதான் அவங்க வந்து லிவ்டு ரியாலிட்டின்னு சொல்றாங்க. மூணாவது வந்து டெக்ஸ்ட் மெஷின் வந்து டெக்ஸ்ட் வச்சு கத்துக்குது. ஆனா நம்ம வந்து என்னன்னா ஒரு உணர்வு மூலமாவும் உடல் சார்ந்து உள்ள உணர்வு மூலமாவும் இந்த உலகத்தை கத்துக்கிறோம். விழுந்து அடிபட்டு வலி அனுபவிச்சும் கத்துக்கிறோம். அப்போ இந்த மூணுமே ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ இவர் டேனியல் டெனட்னு இருக்கார் இல்லையா, பிலாசபர். அவர் வந்து ஒரு அருமையான வரி சொன்னார். கம்பிட்டன்ஸ் வித்தவுட் கம்ப்ரிஹென்ஷன்னாரு. ம். அப்போ இன்னைக்கு இருக்கிற ஏஐ சிஸ்டம்களுக்கு வந்து மனிதர்கள் போன்ற அகவயமான புரிதல் கிடையாது. ஆனா மிக சிக்கலான வேலைகளை அது வந்து ஒரு கம்பிட்டன்ஸ் வியக்கத்தகுந்த ஒரு தகுதியோட அது இருக்கு. அப்போ அவைகளுக்கு சிந்திக்கிறதா இல்லைங்கிற தத்துவவாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அவை உருவாக்குற அந்த மொழியும் தர்க்கமும் மனித சிந்தனைய ஒரு பெரிய கண்ணாடியா பிரதிபலிக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த பிரதிபலிப்பை பார்த்துட்டு அது ஒரு தனி உயிர்னு நாம ஏமாந்துடக்கூடாது இப்போதைக்குள்ள. இப்ப இருக்கிற டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. அதே சமயம் அது வெறும் கால்குலேட்டர் தானேன்னு அலட்சியம் படுத்தக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு ஒரு டிஜிட்டல் மனம் இருக்கு, தொடங்கி இருக்கு இப்போ. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு வேணா நம்ம அந்த விவாதத்தை முடிச்சுக்கலாம். நீங்க வந்து அது நீங்க சொன்னதுலயே வந்துட்டு கான்ட்ரடிக்ஷனா பாத்தீங்கன்னா, டு ப்ரெடிக்ட் வெல் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றீங்க. ஆனா அதே சமயத்துல வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனாலே வந்துட்டு நீங்க உணர்வு இல்ல அப்படின்றதும் சொல்றீங்க. ஸோ திருப்பி அது ஐ திங்க் நீங்க சொல்றது யூ டிராவல் வெரி வெல். அந்த வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டுன்னு சொல்லலாம், இல்ல பேரலல் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2க்கான முடிவுகள் வந்துட்டு இன்னைக்கு ஆராய்ச்சி துறையில் ஆகட்டும், இன்னைக்கு சயின்டிஸ்ட் ஆகட்டும், அவங்களும் மண்டைய இன்னும் பிச்சுக்க வேண்டிய கேள்வி அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட். இன்னொன்னு வந்து நீங்க திருப்பி நம்ம கோயிங் பேக் அட்டென்ஷன் இஸ் ஆல் தட் வி நீட் அப்படின்றத வச்சுட்டு பாக்குறப்போ, ஏஐ இன்னைக்கு தகவலை எப்படி கையாளுது? உண்மையில என்ன பண்ணுது அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ப்ரெடிக்டிவ் மாடல் தான் அப்படின்னு சொல்றீங்க. அது அது வந்து தகவலை வந்துட்டு நீங்க சொல்ற வெயிட்ஸ்ன்னு சொல்றோம். அதுக்கு ஒவ்வொன்றும் ஒரு அளவீடு வச்சுட்டு அந்த வெயிட்ஸை வச்சுட்டு அதை அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அதுக்கான மோஸ்ட் வெயிட் இருக்கிறதுல வந்துட்டு ஹைலி ப்ரெடிக்டபிள்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அது வந்து மீனிங் கொடுக்கறது இல்ல அதுக்கு. நீங்க சொல்றது பத்தி பார்த்தா அதுக்கு மீனிங் கொடுக்கறது இல்ல. ஸோ எப்படி அது ஒர்க் ஆகுது? ஏன்னா நம்ம வந்து சப்கான்சியஸா அது பண்றோமோ, நம்மளோட ஹியூமன் மைண்ட் வந்து சப்கான்சியஸ்ல பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதுக்கும் ஒரு ஜிபிடி அது டிரான்ஸ்ஃபர் மாடல் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதுக்குள்ள நம்ம போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பத்தி சொல்லுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு போலாம். ஆமா, இது கொஞ்சம் கொஞ்சம் டெக்னிக்கலா நம்ம விவாதிக்கிற விஷயமும் கூட. மேலோட்டமா தத்துவத்துல பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நாம ஏஐக்கு வந்து அறிவுத்திறன் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு நம்புறதுக்கு காரணம் அது வந்து கோடிக்கணக்கான தகவல்களை வந்து நொடி பொழுதுல செயலாக்குவதுதான். அறிவியல் பூர்வமா தகவல் என்றால் என்ன என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இன்ஃபர்மேஷன்னா என்ன ஃபர்ஸ்ட் அது. ஆம், அப்போ இதுக்கு வந்து நான் 1948 வருஷத்துக்கு போகணும். ஏன்னா அந்த வருஷம் தான் கிளாட் செனன் வந்து கணிதவியலாளர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஆய்வறிக்கை ஒன்று சப்மிட் பண்ணாரு, மேத்தமெட்டிக்கல் தியரி ஆஃப் கம்யூனிகேஷன். இன்னையோட கணினி அறிவியலுக்கு வந்து ஏஐக்கு ஏஐக்கு பிறப்பிடமே அந்த பேப்பர் தான் ஆக்சுவலா. தியரி ஆஃப் மேத்தமெட்டிக்கல் தியரி ஆஃப் கம்யூனிகேஷன். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒரு நிறைய அந்த அந்த பேப்பர் வந்து இன்டர்நெட்ல இருக்கு, நம்ம படிச்சு பார்க்கலாம். ஆனா ஒரு முக்கியமான 4 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் மீனிங் சொன்னாரு. கிளாட் செனன் செய்த முக்கியமான அதே சமயம் தத்துவ ரீதியா ஒரு விஷயம் என்னன்னா, அவர் தகவல் என்கிற வார்த்தையில இருந்து மீனிங் அப்படிங்கிற ஒரு கருத்தை முற்றிலுமா பிரித்து எடுத்தார். இப்போ நமக்கு
இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனாலயே மீனிங் இருக்குன்னு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா அவர் அதை கம்ப்ளீட்டா பிரிச்சு எடுத்தார். அவர் தன் புத்தகத்துல முதல் பக்கத்துல மிக தெளிவா எழுதினார். என்னன்னா, தகவல் தொடர்போட செமான்டிக் அம்சங்கள் இருக்கு இல்லையா, செமான்டிக் ஆஸ்பெக்ட், அது வந்து இன்ஜினியரிங் ப்ராப்ளம்க்கு முற்றிலும் தேவையற்றவைன்னு எழுதினார் ஆக்சுவலா. ஓகே. ஸோ டேட்டா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இன்ஃபர்மேஷன். ஆமா அப்படின்னாரு. ஆனா சானன் கோட்பாடுபடி தகவல் என்பது ஒரு நிகழ்தகவு, அது ஒரு ப்ராபபிலிட்டி, ரிடக்ஷன் ஆஃப் அன்சர்டனிட்டி, அவ்வளவுதான். தகவல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அது ஒரு ப்ராபபிலிட்டி. இப்போ நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து எல்னினோவால பாதிக்கப்பட போறோம் அப்படிங்கிறதுக்கு. பட் அது வந்து ஒரு தகவல் தான், அது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான், அது ஒரு அன்சர்டனிட்டி. நாளைக்கு எல்னினோ வராம கூட போகலாம். கரெக்டா? அவர் அந்த ஒரு அர்த்தம் தான் சொல்றாரு. நீங்க அதை வந்து ஒரு மீனிங்கா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறார். இப்ப உதாரணத்துக்கு ஒரு நாணயத்தை சுண்டி போடும்போது தலையால பூவா அப்படின்னு 2 சாத்தியக்கூறு இருக்கு. நாணயம் போது அங்க அனிச்சயத்தன்மை இருக்கு, தீர்ந்து தீர்ந்து போயிருது. இப்ப இந்த மாற்றத்தை தான் வந்து நம்ம வந்து பைனரி பிட் மூலமா நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போ இன்னைய ஏ மாடலுக்கு வந்து அம்மா என்ற வார்த்தையும் ஒண்ணுதான். இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் X7 9 ஹேஷ் கியூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அர்த்தமற்ற குறியீடும் ஒண்ணுதான். இரண்டுமே அவற்றுக்கு வந்து ஒரு பிட் அளவிலான கணித தரவுகள் மட்டும்தான். கரெக்டா உங்களுக்கு? அப்ப ஏ தகவல்களை அளவிடுறது அதன் வழியான அர்த்தத்தை அல்ல அப்படின்னு சொல்றாரு, த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் மீனிங்னு. அப்புறம் இன்ஃபர்மேஷன் என்ட்ரோபி, என்ட்ரோபிங்கிறது நம்ம பிசிக்ஸ்ல இருந்து கடன் வாங்கின அந்த சொல்ல ஆக்சுவலா. இரண்டாவது அறிவு, அது வந்து என்னன்னா தகவல் இன்ஃபர்மேஷன் என்ட்ரோபிங்கிறாரு இவர். அப்ப இயற்பியல் என்ட்ரோபினா, பிசிக்ஸ் என்ட்ரோபினா ஒரு அமைப்போட சீர்குலைவு. இந்த உலகம் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அழிவை நோக்கி தான் போகுது. இட்ஸ் அன் என்ட்ரோபி. அப்போ அந்த ஒரு டிஸார்டரை குறிக்கிறதா என்ட்ரோபின்னு சொல்லுவாங்க இயற்பியல். சானன் வந்து இது தகவல் தொழில்நுட்பம் பயன்படுத்துறாரு. ஒரு மாடல் எப்படி வேலை செய்யுதுன்னா, இன்டர்நெட்ல இருக்கிற அத்தனை குழப்பமான சீரற்ற தகவல், ஹை என்ட்ரோபி டேட்டாவை தான் எடுத்துட்டு உள்வாங்கி அவற்றுக்கு இறக்கி இருக்க கணித தொடர்களை கண்டறிந்து ஒரு லோ என்ட்ரோபி சிஸ்டமா நமக்கு உருவாகுது. அப்போ நீங்க ஒரு கேள்வியை கேட்கும்போது ஏஐ வந்து பில்லியன் கணக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஒரு அனிச்சயத்தன்மையை குறைச்சு மிக துல்லியமான விடையை தேர்ந்தெடுக்குது. அப்போ இந்த ஒழுங்கு இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர் வந்து புள்ளியல் ஒழுங்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்டர், அவ்வளவுதான். உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல போங்க, போன் ரிங்குது. ஓகே. ஸோ ஒரு புகழ்பெற்ற வரியை வந்து இவர் கிரெகரி பேட்ஸ்மேன் வந்து சொன்னார். என்னன்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் தேன் டிஃபரன்ஸ் தட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ்னாரு. இன்ஃபர்மேஷன் இஸ் எ டிஃபரன்ஸ் தட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ்னாரு. அப்போ மனித மூளைக்கு ஒரு தகவல் என்பது வெறும் எண்களோட குறைப்பு இல்லை, அது அவனோட அகவுலகில் அவனோட சிந்தனையில ஒரு மாபெரும் மாற்றத்தை உணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த அகவயமான மாற்றம் வந்து ஏஐக்கு உருவாதுல. இப்ப நீங்க ஒரு கவிதையோ ஒரு நாவலையோ படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஒரு உணர்வு உருவாகுது. அந்த உணர்வு வந்து இல்லைங்கிறது தான் இந்த தகவல் என்ட்ரோபின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. அப்புறம் வந்து மூணாவது வந்து இந்த சின்டாக்டிக் கல்ஃப் அப்படின்னு. அப்போ நம்ம மொழியை கையாளுற விதம் பார்த்தீங்கன்னா, மொழியில் வந்து 2 பகுதி, சின்டாக்ஸ் வந்து சிமான்டிக்ஸ், அது ரொம்ப ஃபண்டமெண்டல். அப்போ இன்ற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அனைத்தும் சின்டாக்ஸோட உச்சகட்ட வடிவம் தான். ஆனா ஒரு சிமான்டிக்ஸ் ஆழமான பொருளை தொட முடிகிறதா என்றால் அங்கதான் மாபெரும் தத்துவ இடைவெளி இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வாழ்ந்த அனுபவங்கள் வந்து அதுக்கு வந்து இல்லை. உதாரணமா மரணம்ங்கிற வார்த்தை வந்து ஏஐ வந்து வெக்டார் தான். நமக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கு, நமக்கு ஒரு பயம் இல்லையா? அப்போ நம்ம மரணம்னு நினைச்சாலே என்ன பண்ணுவோம், உயிர் பிரித்தல், இறுதி சடங்கு, அப்புறம் நம்ம லவ்டு ஒன்ஸ் எப்படி இருப்பாங்க நமக்கு, அப்புறம் அவங்கள விட்டுட்டு அந்த மாதிரி தான் நமக்கு சிந்தனை வந்து ஓடும் கட கட கடன். ஆனா அதுக்கு வந்து ஒரு வெக்டார்ஸ் மட்டும் தான் அதுக்கு தெரியும். அது வந்து அது அப்புறம் வந்து லாஸ்ட் வந்து கால்குலேட்டிவ் வெர்சஸ் மெடிடேட்டிவ் திங்கிங் நாங்க புள்ளி. அதாவது இது வந்து மார்டின் ஹைடெகர் முன்வைத்த சிந்தனை பிரிவினையை நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொன்னார்னா, சிந்தனையை 2ஆ பிரிக்கிறார், கால்குலேட்டிவ் திங்கிங், மெடிடேட்டிவ் திங்கிங். அதாவது கணக்கிடும் சிந்தனை, இன்னொன்னு ஆழ்ந்து நோக்கும் சிந்தனை. கிளாடன்ட் சானன் கோட்பாட்படி வளர்ந்த இன்றைய ஏஐ மாடல்கள் எல்லாமே கால்குலேட்டிவ் திங்கிங் தான். மிக வேகமா கணக்கிட முடியும், தரவுகளை பகுப்பாய்வு பண்ணி சிறந்த உத்திகளை வகுக்க முடியும். ஆனா நான் சொல்ற ஒரு ஆழ்ந்து சிந்திக்கிற அந்த நோக்கும் சிந்தனை, மெடிடேட்டிவ் திங்கிங்கிறது ஒரு விஷயத்த பின்னாடி இருக்கும் வாழ்வியல் அர்த்தத்தை, அதன் அழகியல, தார்மீக விழுமியங்கள் எல்லாம் ஆழ்ந்து நோக்குற தனித்துவத்தை வந்து தான் மெடிடேட்டிவ் திங்கிங் கொண்டது. அப்போ அந்த கம்ப்ரஸஸ் இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் மீனிங் ஆறது தான் வந்து ஒரு பெரிய விஷயம்.
அப்போ ம். அஹ், இப்போ நம்ம இப்போ இந்த விளக்கம் வந்து தகவல் தொழில்நுட்பத்தோட அடியாளத்தை ஒழுக்கக்கூடியதா இருக்கு. அப்போ கிளாட் சனன் உருவாக்கிய இந்த தகவல் உலகத்திற்கு மனித மொழியின் யதார்த்தத்துக்கும் என்ன தொடர்புன்னு ஒரு கேள்வி வரலாம். கரெக்ட். சுருக்கமா பகுப்பாய்வு செய்தா நாம இன்னை ஏட பார்க்கிற அந்த பிரம்மாண்டமான அறிவுத்திறன்கிறது அர்த்தம் நீக்கப்பட்ட தூய கணித தகவலோட விளையாட்டு அவ்வளவுதான். பியூர் மேனிப்புலேஷன் ஆஃப் மீனிங்லெஸ் இன்ஃபர்மேஷன் தான். அப்ப இன்றைய இயந்திரங்கள் தகவலை மிக கச்சிதமா செயலாக்குகின்றன. ஆனா அவற்றுக்கு தாங்கள் என்ன செய்கிறோங்கிற அர்த்தமே தெரியவதில்லை. அதுதான் உண்மை ஆக்சுவலா. நன்றி. அருமை. ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. இப்போ நீங்க உணர்வு அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறத பத்தி திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு வந்து நம்ம வில் கோ பேக் டு நியூரல் நெட்வொர்க். இப்போ நம்மளோட ஹியூமன் நியூரல் பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட நியூரல் நெட்வொர்க், அதாவது ஹியூமன் நெட்வொர்க்ல இருந்து எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓரளவுக்கு. ஏன்னா நீங்க இந்த உணர்வு பேசிட்டு இருக்கோம், நீங்க நல்லா நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்னா இன்டெலிஜென்ஸ் என்னன்னு டிஃபைன் பண்ணோம், அதுக்கப்புறம் உணர்வுனா என்னன்னு டிஃபைன் பண்ணோம், ரெண்டும் எப்படி வெவ்வேறு பாதையில் இருக்கு, ரெண்டும் சங்கமிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான காரணங்களையும் அலசிட்டு இருக்கோம். ஸோ ஆனா ரெண்டும் ஃபங்க்ஷனிங், இப்போ சிலிகான் சிப்குள்ள இருக்கிற ஒரு ஏஐ, நம்ம மனித மூளைக்குள்ள இருக்கிற இன்டெலிஜென்ஸ், ரெண்டும் எப்படி ஆப்ரேட் பண்ணுது, அது வந்து இன்னைக்கு எந்த அளவுக்குலாம் சோதனைகள் செஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கு, எந்த அளவுக்கு டிசிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. அதுல இப்ப நீங்க கேட்ட தலைப்பு பாத்தீங்கன்னா, உலகத்தோட டாப் ஏஐ இன்ஜினியர்ஸும், நியூரோ சயின்டிஸ்டும் தினமும் விவாதிக்கிறது தான். கரெக்ட். ஆனா முழுமையான விடை கிடைக்காதுல. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இது 2 துறையும் ஒருத்தரை காம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிக்கிறாங்க. நம்ம பேசலாம். ஆக்சுவலா இப்ப உங்களுக்கு இலான் மஸ்கோட அந்த நியூரல் லிங்க்லாம் பாத்தீங்கன்னா, தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர், தே ஒர்க் டுகெதர். அண்ட் ஏன்னா இப்போ நியூ நியூரல் லிங்க்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டும் இருக்காங்க, நியூராலஜிஸ்டும் இருக்காங்க, நியூரோ சயின்டிஸ்டும் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்க தினமும் இதை பத்தி விவாதிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, மனித மூளையில வந்து பல 100 கோடி நியூரான்கள் இருக்கு. சாட் ஜிபிடி இல்லைன்னா கிளாட் போன்ற செயற்கை விமானங்களும் பல ஆயிரம் செயற்கை ஆர்டிஃபிஷியல் நியூரன்ஸ் இருக்கு. இப்போ இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இயங்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல கம்ப்யூட்டர் மூளையை தாண்டும் ஒரு பொதுவான நம்மளோட மூளையை தாண்டினும் ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா உண்மையிலே அது கிடையாது. ஏன்னா இந்த சிலிக்கான் சிப்ஸ் இருக்கு இல்லையா, இது நம்மளுடைய கார்பன் அடிப்படையிலான உயிரியல் மொழிக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குன்னு தான் சொல்லுவோம். இப்போ நம்ம நரம்பியல் நமக்கு காட்டும் அந்த முதல் பிரமாண்டமான வேறுபாடு என்னன்னா, நியூரோ சயின்ஸ் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி தான் சொல்றோம் பெருசா. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஓகே இப்படி இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா இதோட யூட்டிலிட்டியை வச்சு பாருங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ப்ராக்மேட்டிக்கா பேசுறவங்க, ப்ராக்டிக்கலா பேசுவாங்க. அப்போ அப்போ அவங்க சொல்றது என்னன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி இல்லைன்னா ஆற்றல் திறன். அதாவது இன்னைக்கு ஓப்பன் ஏஐ வந்து இல்லை கூகுள் நிறுவனங்கள் அவங்களோட ஏஐ மாடலை பயிற்சி கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் ஃபேஸோ இல்லைன்னா இன்ஃபரன்ஸ் ஃபேஸ்க்கோ என்ன செய்யறாங்கன்னா, பல 100 மெகாவாட் மின்சாரத்தை வந்து பிரம்மாண்டமான டேட்டா சென்டர் வந்து அமெரிக்கால உலக நாட்டில் வந்து பேசுறாங்க. இப்போ ஸ்பேஸ்லயே நம்ம டேட்டா சென்டரை வச்சு போலாம் அப்படின்னா நமக்கு எனர்ஜி எஃபிஷியன்சி தேவைப்படும். நீங்களே அதை பத்தி நிறைய பாட்காஸ்ட்ல பேசிருக்கீங்க ஆக்சுவலா அந்த கண்டிப்பா. data ஆமா. center. தொடர்ந்து அதை பத்தி நீங்க அதோட கன்சர்ன்ஸ் அதில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் பேசிருக்கீங்க. அப்ப அணுமில்லையில இருந்து இயற்கை எரிவாயுல இருந்து வர்ற மின்சாரம் ஒரு சின்ன நகரத்துக்கே பத்தக்கூடிய ஒட்டுமொத்த ஆற்றலை வந்து அந்த சூப்பர் பிரெயினுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ இவங்க சொல்றது என்னன்னா, இப்போ மனித மூளை வந்து வெறும் 20 வாட்ஸ் மின்சாரத்துல இயங்குது. அதாவது நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம வீட்டுல இருக்கிற எல்இடி பல்போட ஆற்றலை வச்சுட்டு இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை தர்க்கங்கள், உணர்ச்சிகள், நினைவுகள், கற்பனைகள், புதிய கண்டுபிடிப்புகள் இல்லைன்னா எல்லாத்தையும் வந்து மூளை வந்து அசால்ட்டா செய்து முடிக்குது. அப்ப இந்த 20 வாட் ஆற்றல் கொண்ட ஒரு இயற்கை அற்புதத்தை இன்னும் கோடிக்கணக்கான டாலர்கள் செலவழிச்சும் நம்மளால செய்ய முடியல ஆக்சுவலா. அப்போ ஏன் இந்த வேறுபாடுன்னு பார்த்தா ஒரு ஆர்கிடெக்சர் தான், ஃபண்டமெண்டல் ஆர்கிடெக்சர் தான் டிஃப்ரெண்ட், கட்டமைப்பே வேறுபாடு தான். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு தகவல் பேர் கொடுக்கும்போதே ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னு கொடுத்தோன்னே நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துட்டு ஆக்சுவலா. அப்படி பிரதிபலிக்குதோ அப்படின்னு அது ஒரு இமிட்டேஷன் மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணோம். அப்போ இன்னைக்கு கம்ப்யூட்டர் அனைத்தும் பார்த்தீங்கன்னா வான் நியூமன் ஆர்கிடெக்சர்ல படி தான் இயங்குது. அதாவது தகவலை சேமிச்சு மெமரி ரேம்னு தனியா இருக்கு, அதை ப்ராசஸ் செய்து இல்லைன்னா சிபியூ ஜிபியூ இருக்கு.
அப்போ ஒரு டேட்டாவை எடுக்குது, கணக்கு போட்டோம்னா அது நினைவகத்துல இருந்து ப்ராசஸருக்கு போகணும். அப்புறம் பதில் மீண்டும் நினைவகத்துக்கு வரணும். டேட்டா இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குறுகிய பாதையில் தொடர்ந்து முன்னாடியும் பின்னாடி ஓடிட்டே இருக்கும். இதுதான் அதிக ஆற்றல் விரயமாகுது கம்ப்யூட்டர்ல, பயங்கரமா சூடாகுங்க. ஆனா மனித மூளையில மெமரியும் ப்ராசஸிங்கும் தனித்தனியா இயங்குறது இல்ல. இப்போ நீங்க வந்து உங்க 4, 5 வயசுல நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்னு நினைச்சாலே நீங்க டைம் டிராவல் பண்ணி போயிடுறீங்க. அதை வந்து சைக்காலஜிக்கல் டிராவல் ஆஃப் டைம்னு சொல்றோம் நம்ம டைம் டிராவல்ல. ம். அப்போ வேர் த பிரெயின் ப்ராசஸ் இட் வேர் இட் ரிமெம்பர்ஸ்ங்கிறோம். அப்போ மூளை எங்க சிங்கிக்குதோ அங்கதான் நினைவிலும் வைத்துக் கொள்ளுது. அப்போ நம்ம மூளையில இருக்கிற அந்த ஸ்னாப்சஸ் எனப்படும் நியூரான் நடுவுல இருக்கிற பில்லியன் கணக்கான இணைப்புகள் வந்து மெமரியாவும் செயல்படுது, ப்ராசஸராகவும் செயல்படுது. அப்போ அங்க டேட்டா டிராவல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. அப்ப 2வது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த சிக்னல்ஸ் அனலாக் சிக்னல்ஸ்க்கும் வெர்சஸ் அந்த டிஜிட்டல் அண்ட் கெமிக்கல் சிக்னல்ஸ்க்கும் உள்ள டிஃபரெண்ட். ம். பாத்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில அதுக்கு வந்து 0, 1 அப்படின்னு பயணி எண்களை வச்சு ஒரு எலக்ட்ரிக்கல் ஆன் ஆஃப் சுவிட்சுகளை வச்சுக்கும் போது இயங்குது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம நியூரோ சயின்ஸ்ல ஸ்னாப்டிக் இடைவேளை, டோபமைன், செரோட்டோனின், நீங்க அதாவது ஒரு விஷயத்தை நினைக்கும் போது மல்டிபிள் அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி டோபமைனோ, செரோட்டோனினோ, ஆக்சினோ வந்து நூற்றுக்கணக்கான நியூரோ வந்து வேதிப்பொருட்கள் வந்து தெளிக்கப்படுது. அப்போ இந்த வேதிப்பொருட்களோட கலவை தான் நம்ம உணர்ச்சியும், நம்முடைய கவனத்தையும், நம்மளுடைய சூழ்நிலையும் தீர்ந்தாது. நீங்க ஒரு ஆபத்துலயோ பயத்திலயோ இருக்கும்போது உங்க மூளை யோசிக்கிற வேகமும், நீங்க அமைதியா காப்பி குடிச்சிட்டு ஒரு நாவலை வாசிக்கும் போது யோசிக்கிற விதமும் வேற வேற இருக்கும். ஆனா ஏஐக்கு வந்து இந்த வேதியியல் பின்னணியும் கிடையாது இல்லையா? அதுக்கு உணர்ச்சிகள் கிடையாது. அதுக்கு குளிர்காலம் ஒன்றுதான், வெயில் காலம் எல்லாமே ஒன்றுதான். வறட்சியான கணித சமன்பாட்டில தான் அது இயங்குது. அப்போ 3வது விஷயம் வந்து நரம்பியல் சொல்ற மிக ஆழமான உண்மை வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி. அதாவது மூளையோட நெகிழ்வுத்தன்மை. இப்ப ம். நான் முந்தைய பதிவுல சொன்னது போல ஒரு ஏஐ மாடலுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து முடிச்சு அதனோட கட்டமைப்பு உறைந்துரும். ஸ்டாட்டிக் வெயிட்னு சொல்றோம். ம். அதுக்கப்புறம் அது உங்ககிட்ட பேசுற உரையாடல இருந்து தான் புதுசா கத்துக்கணும். எல்லாமே தன் மூளையை வந்து மாத்திக்கணும். சில சிஸ்டம்ஸ் வந்து அதுவும் பண்ணாது. அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு வந்து. ஆனா மனித மூளை அப்படி இல்லைல்ல. டைனமிக் சிஸ்டம். நீங்க இன்னைக்கு ஒரு புதிய மொழியை கத்துக்கும் போதே புதிய இசைக்கருவியை வாசிக்க பழகும் போதோ, இல்லைன்னா ஏதோ ஒரு விபத்துல மூளையோட ஒரு பகுதியை அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நொடியே நம்ம மூளை வந்து நியூரானுக்கு நடுவில் இருக்கிற இணைப்புகளை மாற்றி அமைக்க தொடங்கும். தேவையில்லாத இணைப்புகளை அதை அழிக்கும். சிமாட்டிக் அதாவது ஸ்னாப்டிக் ப்ரூனிங் சொல்றாங்க இல்லையா? அப்ப புதிய சிந்தனை பாதைகளை உருவாக்குது. மூளை வந்து தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் ஒரு சுய வடிவமைப்பு இயந்திரம். இந்த அளவுக்கு அல்காரதமால வளைவா லைவா இருக்க மாத்திக்கொள்ள முடியாது. அப்போ அந்த உடல் சார்ந்த அறிவுத்திறன் சொல்லுவாங்க, எம்படிட் காக்னிஷன், அது நமக்கு ரொம்ப அதிகம். அப்போ இன்னைக்கு இருக்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு அது கிடையாது. அது ஒரு டிஜிட்டல் ஆவிகள் தான். அது வந்து அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பிக்சல் அவ்வளவுதான். ஆனா மனிதர்கள் நமக்கு வந்து அறிவு வந்து மூளையோட முடிஞ்சது இல்லை. நமக்கு ஒரு மொத்த அறிவு மண்டலம், நரம்பு மண்டலம், தசைநாறு, நம்முடைய தோல், நம்முடைய ஒட்டுமொத்த உடலோட பிணைக்கப்பட்ட எல்லாமே சேர்ந்துதான் அறிவா உருவாது. ஆம், இவங்க ரொம்ப ஃபேமஸான நியூரோ சயின்டிஸ்ட் அவங்க ஆண்டோனியா டாமோஷியான்னு. அவங்க வந்து இதை அழகா விவரிப்பாங்க. மூளை ஏதோ ஒரு கண்ணாடிக்குள்ள உட்காந்து தன்னிச்சையா சிந்திப்பது இல்லைங்கிறாங்க. உடல்ல இருந்து ஒவ்வொரு மில்லி செகண்ட் வர சிக்னல், அதாவது ஹார்ட் ரேட்டு, நம்மளோட கட் ஃபீலிங், இம்யூன் ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொண்டு நம்ம வயிற்று பகுதிக்கும் மூளைக்கும் நடுவில் வேகஸ் நர்வ் வழியா நடக்கிற அந்த உரையாடல் நம்மளோட மனநிலையை தீர்மானிக்குது. அப்ப இதனால தான் நம்ம கட் ஃபீலிங்னு நம்ம சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காட்டுல நடக்கும்போது ஒரு பாம்பை பாக்குறீங்க, உங்க மூளை லாஜிக் படி கணக்கு போடுது. இது என்ன வகை பாம்பு, இதோட நச்சுத்தன்மை என்ன அப்படின்னு ஒரு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க உடல் செயல்பட தொடங்குது. அப்ப இதையும் வேகமா துடிக்கும், ரத்தம் ஓட்டம் கால்களுக்கு பாயும், டக்குன்னு பின்னாடி வரீங்க. அதே மாதிரிதான் வலி, பசி எல்லாமே. அப்போ இப்போ நம்ம உருவாக்குற சிஸ்டமும் நம்ம மூளையும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனித மூளையை வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்றதே ஒரு தவறான உண்மைதான். ஏன்னா மூளை வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது. அது ம். உயிருள்ள பயாலஜிக்கலா வளரக்கூடிய சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடிய ஒரு அடர்ந்த காடு மாதிரி மூளை வந்து. கம்ப்யூட்டர் வந்து மனிதனால மேலிருந்து கீழாக, அதாவது டாப் டவுன் அப்ரோச்ல தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு நேர்கோட்டான சிஸ்டம் அது வந்து ஸ்ட்ரைட் தான். ஆனா காடுங்கிறது இயற்கையா கீழிருந்து மேலாக பாட்டம் அப் அப்ரோச்ல வளர்ச்சியில உருவான ஒரு நெட்வொர்க், சிக்னல் நெட்வொர்க். அப்போ இதுக்கு ரெண்டும் பெரிய வேறுபாடு இருக்கு, டாப் டவுன் வர்சஸ் பாட்டம் டவுன். இன்றைய ஆனா நீங்க அஹ், இது வந்து இப்போதைக்கு இருக்கிறத வச்சுட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம்.
இந்த மூளையோட நெகிழ்வுத்தன்மை, இப்ப இருக்கிற நியூரோ சயின்ஸ் இதை பத்தி, இப்ப இருக்கிற மொழியை கையாள்றது, அதோட பகுப்பாய்வு திறனை பத்தி பேசிடுவோம். ஆனா எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய அறிவியல் திருப்பதியும் வருதுங்கிறதும் கவனிக்கணும். அதை இப்ப நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நாம இவ்வளவு நேரம் பேசியிருக்க எல்லாமே ஒரு கிளாசிக் அண்ட் சிலி கான்செப்ட்ஸ் தான். ம் ஆனா இப்ப இருக்கிற குவாண்டம், இப்ப குவாண்டம் கம்ப்யூட்டிங் அதை பத்தி நம்ம பாட்காஸ்ட் நிறைய பண்ணியிருக்கீங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அப்ப இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து 0.1 இல்லை, ம் எல்லையை தாண்டி அந்த குவாண்டம் சூப்பர் பொசிஷன்ங்கிற என்டாங்கிள்மெண்ட் கோட்பாடு மூலமா இயங்குது. கரெக்ட். அப்போ ராஜர் பென்ரோஸ் வந்து இருக்காரு, ஃபேமஸான சயின்டிஸ்ட் அண்ட் தத்துவவாதி. அவர் என்ன சொல்றாருன்னா, மனித மூளை வந்து சிந்திக்கும் திறனும் உறநுண்ணியும் கூட மூளையில இருக்கிற அந்த மைக்ரோ டியூபிள்ஸ்னு நுண்குழைகளுக்கு நடுப்புல சில குவாண்டம் விளைவுகள்ங்கிறது, அது சிந்திக்கிறதே ஒரு குவாண்டம் எஃபெக்ட்ஸ் உருவாகலாங்கிறாரு. அப்படி இருந்தா எதிர்காலத்துல அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் இந்த உச்சத்தை எட்டும்போது அந்த மனித மூளையில அதே குவாண்டம் இயற்பியல் தன்மைய சிலிக்கான்களை நம்மளால பிரதிபலிக்க தொடங்கலாங்கிறாரு. அதாவது அவர் எங்க போறாரு, அதாவது இந்த நியூரோ சயின்ஸ் எக்ஸாம்பிள் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நியூரோ சயின்ஸ் வந்து டோபமைன் அந்த மாதிரி கெமிக்கல் எக்ஸ்சேஞ்சஸ் பத்தி, நியூரான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறத பத்தி, ஸ்னாப்டிக் ப்ரூனிங் பத்தி பேசினாலும், இவர் பிசிசிஸ்ட் பிளஸ் அவர் ஒரு பிலாசபரும் கூட. அவர் என்ன ம் சொல்றாருன்னா, அது வந்து நம்ம வந்து ஒரு குவாண்டம் எஃபெக்ட் வந்து நம்ம மூளைக்குள்ள நடக்குதுங்கிறாரு. அப்போ அதையே ஏன் குவாண்டம் கம்ப்யூட்டர் பண்ணும்போது நம்ம நம்ம மூளையில நடக்கிறது எக்ஸாக்டா அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிறாரு. இந்த டிஜிட்டல் கார்டு மாதிரி அதுவும் வரலாம்ங்கிறாரு. நம்மளோட பயாலஜிக்கல் ஃபாரஸ்ட் மாதிரி டிஜிட்டல் ஃபாரஸ்டா அது வளர்க்க வாய்ப்பு. ஆனா இப்போ இருக்கிறது வந்து நம்மளோட கார்பன் கட்டமைப்புங்கிறது இயற்கையில பல ஆண்டு கால பரிணாம வளர்ச்சியில ஆகச்சிறந்த மனிதனால முறியக்கப்படியாத மாபெரும் கலைப்படைப்பு தான் நம்ம மூளை. ஸோ அதை ம் இப்போதைக்குள்ள கணினோட ஒப்பிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. கண்டிப்பா. சார், நீங்க ரொம்ப டீப்பா விளக்குனீங்க. இந்த டிஜிட்டல் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேர்மையும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. So, அதுக்குள்ள போறதுக்கு முன்னால எனக்கு இன்னொரு கேள்வி. இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஏஐ நம்ம வளர்ச்சி அடைந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப கூட மைத்தோஸ் 5 வந்துச்சு, ஃபேபிள் 5 வந்த பிறகு கிட்டத்தட்ட நம்ம வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அடைஞ்சிட்டோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு நிலைமைக்கு நம்மளால் ஏஆல் நகலெடுக்க முடியாது அப்படின்னு என்ன இருக்கு? நம்ம செயல்படும் நம்ம மனித மூளை செய்யற விஷயத்துல வந்து ஏஆல இன்னும் நகலெடுக்க முடியல அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க?